கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. எல்லா கரங்களை தட்டிப்பால, எல்லா கரங்களும். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா. என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா. என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே எல்லா கரங்களை தட்டி மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2026 வருஷத்தினுடைய இந்த பிப்ரவரி மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சிசுவை சபையாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம் மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை துதிக்கிறோம் மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தேவரே நீர் எங்களை நடத்தி வருகிற இல்லை கிருபை காயம் தயவுக்காக நமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்துடைய ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தை பூர்ண சுவிசேஷ சபையாகிய எங்களுக்கு
கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தமாகிய மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து 8ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அதனுடைய வெள்ளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் இதை எங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறதோ. அப்பா, இந்த ஆண்டவரே, அந்த வார்த்தை இந்த வசனத்து மூலமாக எங்களோடு கூட நீங்கள் என்ன பேச விரும்புகிறீரோ கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கிற கேட்கிற விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் அப்பா தேவரையும் உரிமை பாராட்டுகிறோம். அதை அவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டாம் ஜெபிக்க இந்த வாக்குத்தத்தை மூலமாய் வருக சகல நன்மைகளால் கர்த்தர் நிரப்புங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தடைகளாம் கர்த்தர் நீக்கிங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் விசுவாசிக்க நம்பவும் அதை ஜெபிக்கவும் அதை நாங்கள் சுதந்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து வல்லமையெல்லாம் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நாளில் நம்ம வாக்கு தத்தமாக நாம் பார்க்க போகிறோம். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான். கண்டடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கண்டடைய செய்கிறவர். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்டடைய செய்கிறவராய் நம் மாத்திலே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்னென்ன நன்மை என்னென்ன ஆசீர்வாதம் கண்டடைய வேண்டுமோ கர்த்தர் அத்தனை நம்ம கண்டடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கிறோம். தேடுகிறவன் கண்டடை. அப்படின்னா ஒரு மேலே விசுவாசம் வைக்கிற நம்ப கர்த்தர் நிச்சயமாய் கண்டடைனா அதை கண்டடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்க நன்மைகள் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டடைய செய்து அது நிமித்தம் வருகிற நன்மை அது நிமித்தம் வர ஆசீர்வாதங்களை தேவன் தந்து அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டடைய செய்கிறவர் அவர் எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கண்டடைய செய்ய போகிறார் என்று சொல்லி தான் ஒரு 3 காரியத்தை இந்த நாளெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக வேத வசனங்கள் சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது தேவன் நம்ம கண்டடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற மேன்மையை கண்டடைய செய்கிறவர், நமக்கு வாழ்க்கையில் உண்டாகிற கனத்தை கண்டடைய செய்கிற, உயர்வை கண்டடைய செய்கிற, மகிமையை கண்டடைய செய்ய, நன்மையை கண்டடைய செய்கிற, சமாதானத்தை கண்டடைய, சந்தோஷத்தை கண்டடைய, சுகத்தை கண்டடைய செய்ய, விடுதலையை கண்டடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஜெயம், வெளிச்சம், நம்ம வாழ்க்கையில வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கண்டடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டடைய செய் அப்படின்னா பின்பாக என்னன்னா, ஒருவேளை நம்ம கண்டடைய முடியாதபடி நம்ம ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம், நம்ம ஆசீர்வாதங்கள் மறைந்து இருக்கலாம். ஒருவேளை பிசாசு எழும்பி எனக்கு வர வேண்டிய நன்மைகளை, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை பிசாசு வராதபடி அதை தடை செய்திருக்கலாம், அதை மறைத்து வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் எல்லாம், என்னுடைய நன்மைகளாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் நான் கண்டடையும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அதை நான் சுதந்திரிப்பதற்கு, ஹல்லேலூயா, அதை நான் சுதந்திரிப்பது கர்த்தர் என் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை, ஒருவேளை ஜனங்கள் எழும்பி ஒருவேளை எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து வைத்திருக்கலாம், எனக்கு வர வேண்டிய மேன்மைகளை தடை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டடை செய், அதை நாம் சுதந்திரிக்கும்படி, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் கண்டடைய
செய்கிறவராய் இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா அந்த வேத வசனம் இப்படியாகி சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கண்டடைய செய்கிறவர் கண்டடைவான். எனக்கு வர வேண்டிய நன்மை, எனக்கு வர வேண்டிய என்னுடைய மேய்ச்சலை அவர் கண்டடைய செய்ய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை இது இன்னும் நடக்கலையே, இதுவும் இன்னும் ஒருவேளை இந்த நன்மை வரலையே என்று ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அந்த வேதனைகள் இருக்கலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள், வேத அழகாய் வெண்கல கதவுகளாம் உடைத்து இரும்பு தாழ்பாகம் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷ ஒளிப்பிடத்தில் புதையல்கள் மறைக்கப்பட்டு இருக்கிற அந்த நன்மைகள்லாம் கர்த்தர் கண்டடைய பண்ண போகிறார். அல்லேலூயா. அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்க, உங்கள் வேலை வியாபாரங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவமாக கொண்டு உங்கள் ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம். இதுவரைக்கும் எந்த நன்மை உங்களால் விரும்பி உங்களால் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து இன்னும் அந்த நன்மையை பார்க்க முடியலையா? கர்த்தர் இந்த மாத்த அதை கண்டடைய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கண்டடைய செய்து அதை அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரித்து அதை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இங்கே பார்க்க மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நான் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்க, நீதிமொழிகள் 2ஆம் 5ஆம் வசனம், அப்போது கர்த்தருக்கு பயப்படுது இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகின்ற அறிவை கண்டடைவாய். தேவன் நம்முடைய வாழ்க்கை, தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை, தேவனை அறிகின்ற அறிவை கண்டடையும்படி கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் அழகாக சிந்தைகளை எண்ணங்களிலே நீங்கள் பதித்து வச்சு கொள்ளுங்க. அவர் என்னை கண்டடைய செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுங்கள், அப்போது கண்டடைய, ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கை சகல நன்மை நம்ம கண்டடையும்படி கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் அவன் கர்த்தரை தேடும் போது கர்த்தரை நாம் கண்டடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் கண்டடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதனால தேவன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நம்மை கண்டடைய செய்யும்படியா கர்த்தர் நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதே 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கிறோம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். என்னை கண்டடைகிற ஜீவனை கண்டடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரை கண்டடையும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்டடைய செய்து அதை நம்ம சுதந்திரிக்கும்படி, அதெல்லாம் பெற்று அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் காரியங்களை கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமொழி 21ஆம் வசனம், நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான்.
பார்க்க நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறேன், ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் தேவன் சில ஆவிக்குரிய நன்மைகள், சில பூமிக்குரிய நன்மைகளை நாம் கண்டடையும்படி கர்த்தர் செய்கிற தேவன். மறைக்கப்பட்டு இருக்கிற, மறைந்திருக்கிற பிசாசினால் அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவால் மறைக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் கண்டடைய செய்து அதை நம்ம சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18. இது வந்து சகோதரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கண்டடைகிறான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். பாருங்க, தேவன் நம்மை கண்டடையும்படி செய்கிறவர். அதனால் சில நன்மைகள், அதனால் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைச்சிருக்கிறார். நிச்சயமாய் அதை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். நாம் தேவனுக்கென்று நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது. நாங்கள் பார்க்கிறோம், தான் ஜீவனை ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போவானா, என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறார் அதை கண்டடைவான் என்று சொல்ல. அதனால் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னத அனுபவங்கள், ஒருவேளை அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய நன்மை, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் நம்முடைய அந்த மாதிரி கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இன்னும் அதிக வசனம் பார்க்க, நம்மை அவர் கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த காரியத்தை, இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம் கண்டடைவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி தான் ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கண்டடைய செய்கிறவர், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னவர் நம்மை ஆண்டவர் கண்டடைய செய்கிறவர். எப்படி என்றால், முதலாவதாக 1, இரக்கமுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறவர். தம்முடைய இரக்கமுள்ள செயல்களினால் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன காரியங்களாக நான் கண்டடைய, என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் நான் கண்டடைய வேண்டுமோ அதை கண்டடைவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள செயல் என்ன? தயவுள்ள செயலை, கிருபையுள்ள செயல்களை, அன்பு நிறைந்த செயல்களை கர்த்தர் நமக்காக செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் அத்தனையும் நாம் கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது நாம் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்முடைய வாழ்க்கை இரக்கமுள்ள செயல்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டடைய நன்மைகளை ஆசீர்வாதம் கண்டடையும்படி அவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நம்ம பாரு, தேவனோ
இரக்கத்தை எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள தேவன் தம் இரக்கமுள்ள செயல்களினாலே கர்த்தர் நமக்கு நாம் கண்டடைய வேண்டிய நன்மைகளை எல்லாவற்றையும், ஆசீர்வாதம் அனைத்தையும் அவர் கண்டடையும்படி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால அந்த இரக்கமுள்ள தேவன் தன் இரக்கமுள்ள செயல்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். அந்த இரக்கமுள்ள செயல்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர். அவர் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் கடினமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் தம் ஜனத்துக்காக அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் படுகிற வேதனைகள், நாம் விடுகிற கண்ணீரெல்லாம் பார்த்து அவர் அப்படியே இருக்கிறவர் அல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த வேதனையை பார்த்து, அந்த ஒடுக்கத்தை பார்த்து, அந்த கண்ணீரை பார்த்து அவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல இரக்கமுள்ள தேவனாய் இருந்து நம் இரக்கமுள்ள செயல்களை நமக்காக செய்து நம்முடைய வாழ்க்கையில் நான் கண்டடைய வேண்டிய நன்மைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடி அவன் என்ன செய்ய மாட்டாராம்? அவர் கைவிட மாட்டாராம், அழிக்க மாட்டாராம், அவர் உடன்படிக்க மறக்கவும் மாட்டாராம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் அந்த இரக்கமுள்ள தேவன் நம்மோடு இருக்க நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நாம் கண்டடைய வேண்டும், அத்தனை நன்மைகளை நாம் கண்டடைய செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களி கூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடையவன் மேல் இரக்கமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர் மேலே இரக்கமாக இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அது போல சிறுமைப்பட்டிருக்க மேலே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் நிச்சயமாக தம்முடைய வல்லமையாக தம்முடைய அந்த இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அந்த வேத வசனங்களிலும் பார்க்கும்போது அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கிறோம். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வசனம் எப்படியே சொல்லு, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சில வேளை சில காரியங்கள் நம்ம வாழ்க்கை அனுமதித்தாலும்
ஆண்டவர் அப்படியே விட மாட்டார். அவர் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் கண்டடைய செய்கிறவர் தம்முடைய இரக்கமுள்ள செயல்களினால நீங்கள் கண்டடைய வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டடையும்படி செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணமாக நீங்கள் வேதத்திலேருந்து ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாசித்து அவன் வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய இரக்கமுள்ள செயல்களை வெளிப்படுத்தியதுனால அவன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைலாம் கண்டடைய வேண்டும் அத்தனையும் ஆண்டவர் அவனை கண்டடைய செய்து அவனை ஆசீர்வதித்தார் என்பதை இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். தெரிந்த சம்பவம் இருந்தாலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னு அவன் தெரியும். நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமாக ஒருத்தன் வியாதி கொண்டு இருந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான். 38, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம், 38 வருஷமாக அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். வியாதி சுகமாகும் என்று சொல்லி, ஆனால் அவன் 38 வருஷமாக அவன் வியாதி சுகமாகலை. அவன் அதே இடத்துல தான் இருக்கிறான். ஆண்டவர் அவனை தேடி வந்து கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்ட விரும்புகிறாயா? அவனுடைய வேதனையை சொல்கிறேன். இல்லை ஆண்டவர், எனக்கு குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போனாலும் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறேன் என்ற 38 வருஷத்துடைய இந்த கசப்பான அனுபவங்களை அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறத பார்க்கும். வேதனையான அனுபவங்களை, கண்ணீர் நிறைந்த அனுபவம் பாருங்கள். 38 வருஷமாக அவன் பாருங்களேன் எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்களேன். அந்த தேவ தூதன் வந்து கலக்கப்படும் போது அப்பேற்பட்ட வியாதியேசம் முதல்ல இறங்குறானோ அவன் சொஸ்தமாகிடுவான். அப்படின்ற அந்த நாட்களிலே ஒரு ஆண்டவர் காரியத்தை அங்கே நியமித்து வைத்து இருக்கிறார். அந்த இடத்துல தான் அவனும் இருக்கிறான். ஒரு வேளை வருஷத்துக்கு ஒரு தினச்சும் இந்த தேவதூதன் வந்து கலப்புனா 38 தடவை அவன் என்ன செய்கிறான், அவன் போய் ஏமாந்து தான் வருவான். பாரு எவ்வளோ வேதனை பாரு அவனுக்கு, எவ்வளோ கசப்பு. இவ்வளோத்தையும் அவன் தாய் நம்ம ஏன்டா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல பாருங்க. அவ்வளோ வேதனை. சில வேலையில் நம்ம வாழ்க்கையில் கூட 2 நாள் தலைவலியை வந்துச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு போயிடுச்சு. மாத்திரை போட்டால் என்ன செய்யணும், தலைவலி போயிடணும். அது 2 நாள் 3 நாள் நமக்கு அப்படியே நம்மளுக்கு சோறை வந்துடும்னா இவ்வளோ மாத்திரை போட்டு டாக்டரை பார்த்தவன் போவே இல்லை அப்படின்ட்டு வந்துடும். ஆனால் இங்கே பார்க்க 38 வருஷமாக அவன் வியாதியஸ்தனாக இருந்து அந்த பெதஸ்தா கொள்ளையை படுத்து கொண்டு இருக்கான். எவ்வளோ வேதனை பாருங்களேன், எவ்வளோ அவன் வாழ்க்கையில் வாழ்க்கையே பாதி நாள் அங்கேயே போயிடு. 38 வருஷம் போயிடுச்சு அவனுக்கு அங்கேயே பாருங்களேன், அவ்வளவு வேதனை பாரு. அவன் சொல்கிற ஆண்டவன் வந்து கேட்குறார், சொச்சமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு கேட்குறார். அதுக்கு தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், என்னை குடத்தில் கொண்டு போய் வர்றதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே முந்தி இறங்கி வர்றான் அப்படின்னு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் கண்டடைய வேண்டிய நன்மையை, ஆசீர்வாதத்தை அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷமாக எதை பார்க்கணும், எதை காண வேண்டும், எதை கண்டடைய வேண்டும் என்று அவன் 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்து அண்டையில் இருந்தவன் எதை கண்டடைய வேண்டும் என்று இருந்தானோ, ஆண்டவராகிய தேவன் இங்கே நாம் பார்க்கிறோம், தம்முடைய இரக்கமுள்ள செயல்களினால் அவன் எதை பார்க்க வேண்டும், எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதத்தை, எந்த சுகத்தை பார்க்க வேண்டுமோ அதை அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இந்த வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சில இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் வாழ்க்கை செய்தார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை அது மேலோட்டமாக நம்ம காணாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை வச்சு நாம் பார்ப்போமானால் ஆண்டவர் சில இரக்கமுள்ள செயல்களை அந்த பெதஸ்தா குளத்தண்டையை படுத்திருந்த 38 வருஷம் படுத்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்பதை வேத வசனம் பார்க்க முடியும். ஒன்று, நெறிந்ததை நிமிரை செய்தார். நெறிந்ததை நிமிரை செய்தார். 2, மங்கினதை எரிய செய்தார். மங்கினதை எரிய செய்தார். 3, நிர்மலமானதை எழும்ப செய்தார். நிர்மலமானதை எழும்ப செய்தார். 4, மூடினதை திறக்கும்படி செய்தார்.
5 சிறைப்பட்டு இருந்ததை விடுவிக்க செய்தான். என் வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட இரக்கமுள்ள செயல்களை அவன் வாழ்க்கையில் செய்கிறத பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது நெறிந்ததை, அவன் வாழ்க்கை நெறிந்து போய் காணப்பட்டிருக்குது அவன் வாழ்க்கை. ஏன்னா அவன் வேதம் சொல்லிதான் அவன் படுத்திருந்த அவனை கண்டு, யோவான் 5:6 படுத்திருந்த அவனை கண்டு. அவன் வாழ்க்கை நெறிந்து போயிருக்கு. 38 வருஷம் வியாதி பாரு, அவனால் எழுந்து உட்கார கூட முடியல. அவன் வாழ்க்கை நெறிந்து போன நிலையில தான் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் வாழ்க்கையில் தன்னுடைய இரக்கமுள்ள செயலை அவனுக்கு வெளிப்படுத்த என்ன, அவன் நெறிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் நிமிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிமிர செய்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அது வரைக்கும் அவன் படுத்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் நெறிந்து போன வாழ்க்கை, இனி அவன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வேலை சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கமுள்ள செயல் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவன் எதை கண்டடைய வேண்டுமோ அந்த நன்மையை அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்த பார்க்குறோம். அல்லேலூயா. அதை நெறிந்து போன வாழ்க்கை, நெறிந்து போன அவன் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இங்கே நிமிர செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, மங்கினதை எரிய, அவன் வாழ்க்கை மங்கி போய் கொண்டிருக்கு நாளுக்கு நாள். வாழ்க்கையில் அந்த பிரகாசம், அந்த வாழ்க்கையில் அந்த சுகம் என்ற அந்த பிரகாசம் வாழ்க்கையில் வரல. நாளுக்கு நாள் அவன் வாழ்க்கை மங்கி போய் கொண்டு இருக்கு. ஆனால் மங்கி போன அவன் வாழ்க்கையை கர்த்தர் எரியும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கை அப்படியே போகணும். அது அவன் வாழ்க்கை ஆண்டவர் அவனை சந்திக்கலைன்னா, தேவனுடைய இரக்கமுள்ள செய்ய அவன் வாழ்க்கை வெளிப்பட்டுலாம், அவன் அதே வியாதியிலேருந்து அப்படியே அந்த வியாதியில் அவன் என்ன செய்திருக்கலாம், மறித்து போகிற சூழ்நிலை கூட வந்திருக்கான் பாருங்களேன். ஆனால் அந்த மங்கி போன அந்த நிலையில் கர்த்தர் அவனை சந்தித்து தன்னுடைய இரக்கமுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன, மங்கி கொண்டிருந்த வாழ்க்கையை கர்த்தர் எரியும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எரியும்படி கர்த்தர் செய்கிறதை இங்கே நம்மளால் பார்க்கணும். அது வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கு. அதே பெதஸ்தா கொலை 38 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறான். நம்ம ஒரே இடத்துல இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும் பாருங்களேன். 38 வருஷமா வாழ்க்கை அப்படியே மங்கி, அதிலேயே மங்கி போய் கொண்டு இருக்கு. ஆனால் தேவன் வாழ்க்கையை எரியும்படி ஆண்டவர் செய்கிறத பார்க்கிறோம். நிர்மலமானதை எழும்ப வாழ்க்கை நிர்மூலம், வியாதினால பலவீனத்தினால வாழ்க்கை நிர்மூலமாக்கி கடங்குது. ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையை எழும்பும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கத்தை எழுப்புகிறத பார்க்க, அவனை சொன்னால் எழுந்து நட என்று சொல்கிறான். அவனை எழும்ப பண்ணுகிறத நாம் பார்க்க முடியும். அதாவது மூடினதை திறக்கும்படி செய்தான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவனுடைய வாசல் மூடப்பட்டு இருந்தது. அவன் சுகம் பெற வேண்டிய அந்த வாசல் அவனுக்கு மூடப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை இருக்கு. அவன் சுகம் பெற முடியாதபடி கதவுகள் பூட்டப்பட்டிருக்க, வாசல்கள் பூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் நாம் பார்க்கிறோம், பூட்டப்பட்ட காரியங்களை கர்த்தர் திறக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் திறக்கும், அவனுடைய இரக்கமுள்ள செயலை இங்கே நம்மளை பார்க்க முடியும். சிறைப்பட்ட இடத்தை விடுவித்தான். அந்த வியாதியில் அவன் சிறைப்பட்டு கிடக்கிறான். ஆனால் தேவன் அவனை விடுவித்தார். தேவன் தன்னுடைய இரக்கமுள்ள செயலை இங்கே வெளிப்பட, இது போல இந்த நாள், இந்த மாதத்தில் கண்டடைய செய்கிற தேவன் தன்னுடைய இரக்கமுள்ள செயல்களினால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மை கண்டடைய வேண்டுமோ அத்தனை நன்மை கர்த்தர் கண்டடைய செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நெறிந்து போன காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த காரியம் நெறிந்து இருக்கிறது அல்லது எந்த நபர் எந்த நபருடைய வாழ்க்கை நெறிந்து போயிருக்குன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க, கர்த்தர் நெறிந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லி, எந்த மனுஷராக இருந்தால் கர்த்தர் அதை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிமிர செய்து கர்த்தர் உங்களை உங்கள்
ஒருவேளை உங்களுடைய வேலையில் அது போல இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழில் அது போல இருக்கலாம், எரிந்து போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் அந்த வியாபார தொழிலில் அது உங்கள் படிப்பில் நீங்கள் கண்டடைய வேண்டிய நன்மை ஆசீர்வாதத்தை நீ கண்டடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். என்னன்னா, நீங்கள் நெறிந்து போன காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. மங்கின ஆண்டவர் எரியப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலத்தில் மங்கி போய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் மங்கி இருக்கிற, எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் மங்கி இருக்கிறதோ கர்த்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எரிய செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீரானால் அந்த நன்மை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்புவீர்களானால் நிச்சயமாக மங்கி கடக்கிற காரியங்கள் அதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் அது பிரகாசமாக எரியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்மூலமான காரியங்கள், ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தம் சில காரியங்கள் வாழ்க்கையில் நிர்மூலமாகி இருக்கலாம். சில காரியங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பிசாசினால அல்லது மனுஷனால சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நிர்மூலமாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்காக எழும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் எழும்ப பண்ண போகிறார். கர்த்தர் அந்த இரக்கமுள்ள செயல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். மூடப்பட்டின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் பெறாதபடி, ஒருவேளை வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டு இருக்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் மூடப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார் இந்த மாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்த, சிறைப்பட்டு இருந்த காரியத்தை ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் விடுவிக்க, சிறைப்பட்டு ஒருவேளை சிறையிருப்பாய் இருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்து அவன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை கண்டடையும் அத்தனையும் அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்கிறார். 38 வருஷமா அவன் அதே இடத்துல இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்றாரு, 8ஆம் வருஷத்தை 9ஆம் வருஷத்தில் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் கண்டடைய வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்களா நீ கண்டடையும்படியா இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் தன் இரக்கமுள்ள செயல்களை உங்களுக்காக வெளிப்படுத்தி உங்களுக்காக செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட இரக்கமுள்ள செயல்களினால் அவன் வாழ்க்கையை செய்த ஆண்டவர் கண்டடைய செய்ய என்னென்ன கண்டடைய செய்தார் என்று சொன்ன வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஒன்று அவன் விரும்பினதை கண்டடைய செய்தான். 38 வருஷமா என்ன விரும்பினானோ அவன் விருப்பத்தை கர்த்தர் கண்டடைய செய்தார். அல்லேலூயா. இரக்கமுள்ள செயல்களினால ஆண்டவர் கண்டடைய என்ன அவன் விரும்பினதை, ஏனென்றால் அவன் விரும்பினதும் அவன் கிடைக்காத சூழ்நிலையில தான் அந்த மனுஷன் 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அவன் விரும்ப காரியங்கள் நிறைவேறக்கூடாதபடி தான் இருந்தது. அதை நாம் பார்க்கிறோம். தேவன் தன் இரக்கமுள்ள செயல்களினால அவன் விரும்பினதை கர்த்தர் கண்டடையும்படி செய்தார். அல்லேலூயா. நீங்க விரும்பினதை கர்த்தர் கண்டடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன எதை குறித்து என்ன காரியம், என்ன விருப்பம் உங்க இருதயத்தில் இருக்கோ தேவன் அந்த விரும்பினதை நீங்கள் கண்டடையும்படி தன் இரக்கமுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார் இந்த மாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. விரும்பினதை செய்ய, அது மாத்திரமே அவன் எதிர்பார்த்த
பார்த்ததை கண்டடையும்படி செய்ய. இந்த 38 வருஷமா அவன் என்ன நன்மையை, என்ன ஆசீர்வாதத்தை, என்ன வாழ்க்கை நடக்கணும், எது நடக்கணும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தானோ, அவன் எதிர்பார்த்ததை அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கர்த்தர் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் இந்த மாதத்தில். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நீங்க கண்டடையும்படி, நீங்க பார்க்கும்படி அதை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தம்முடைய இரக்கமுள்ள செயல்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், அவர் எதிர்பார்த்த காரியம் நடக்க முடியாதபடி, நடக்கக்கூடாதபடி சூழ்நிலைகள் இருக்கு. அவர் சொல்றான், நான் யாரும் எனக்கு குளத்தில் கொண்டு போய் வர்றதுக்கு யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி நாம் பார்க்கணும். யோவான் 5:7 பார்க்கிறோம் பாருங்களேன். யாரும் இல்லை என்னை கொண்டு போய் வர்றதுக்கு. எல்லாரும் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கா, நண்பர் இருக்கா, உற்றார் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் குளத்தில் கொண்டு போய் வர்றதுக்கு தான் ஆள் இல்லை. சில பேர் நம்ம சூழ்நிலை இப்படி எல்லாரும் இருக்கலாம், ஆனால் உதவி செய்கிறது தான் ஆள் இல்லை, தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லை, தோல் கொடுக்கறது தான் ஆள் இல்லை நினைக்கலாம், இருக்கலாம் பாருங்களேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், பிரயாசப்பட்டதை கண்டடையும்படி செய்தது. 38 வருஷம் என்ன பிரயாசப்பட்டோம் அது சொல்கிறேன். நான் போகிறதுக்குள்ளே எனக்கு முந்தைய நான் பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கு பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கல, பிரயாசத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் கிடைக்கல, பிரயாசத்துக்கு ஏற்ற அந்த மேன்மை எனக்கு கிடைக்கல. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் கூட சில வேளையில் அதிகமாக பிரயாசப்படுவோம், ஆனால் அந்த பிரயாசப்பட்டதுக்கு ஏற்ற காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். ஆனால் தேவன் நாம் பார்க்கிறோம், அவர் என்ன 38 வருஷமாக என்ன பிரயாசப்பட்டானோ அந்த பிரயாசத்துக்கு பலனை அவன் கண்டடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தன் இரக்கமுள்ள செயல்களினால கர்த்தர் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். போல தேவன் நிச்சயமாக நீங்கள் விரும்பினதை, நீங்கள் எதிர்பார்த்ததை, பிரயாசப்பட்ட அது மாத்திரமல்ல, அவன் காத்திருந்ததை கண்டடையும்படி செய்த. இது வரைக்கும் இந்த 38 வருஷம் எதற்காக அவன் காத்திருந்தான்? 1 வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு வா இது கிடைக்காதப்பா, நம்ம வேறு வேலை, நம்ம வேறு காரியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் இல்லை. அவன் 38 வருஷமாக காத்து கொண்டு இருக்கிறான். எப்படின்னா ஒரு நாள் நான் காத்திருக்கிற காரியம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் காத்திருந்ததை அவன் கண்டடையும்படி கர்த்தர் இங்கே செய்கிறதா பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன நன்மைக்காக, எந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்த உயரக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிறதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கண்டடையும்படி செய்வார். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், வேலை, வியாபாரம், தொழில், படிப்பு, என்ன காரியமாக, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய இரக்கமுள்ள செயல்களை ஆண்டு வெளிப்படுத்தி நீங்கள் காத்திருக்கிறதை நீங்கள் கண்டடையும்படி கர்த்தர் செய்த உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் பார்க்கிறோம், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைய செய்கிற தேவன். ஒன்று இரக்கமுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறவர், இரண்டாவது வல்லமையுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிற. தம்முடைய வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிற, தம் ஜனத்துக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். வல்லமையை செய்ய, பராக்கிரம் நிறைந்த செயல், பயங்கரமான செயல்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களை, கிரகிக்க முடியாத காரியங்கள், நம் அறியாதவன் எட்டாதமான இப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவரிடத்துல வல்லமை இருக்கு. அவர் அந்த வல்லமை எதுக்காக வச்சிருக்க? அவருக்காக வச்சில்ல, அவர் தம்முடைய ஜனத்துக்காக வல்லமையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமை மூலம் தம் ஜனத்துக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அத்தனையும் செய்வதற்கு தான் தேவன், வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை அவர் வைச்சிருக்கிறாரு. நிச்சயமா தம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அவர் நமக்கென்று, அவர் உங்களுக்கென்று
என்று அவர் வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் கண்டடைய வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நீங்கள் கண்டபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது நம் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை சில வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையான செயல்களை தம் ஜனத்துக்கண்டு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், தம் ஜனத்துக்கண்டு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையுள்ள செயல்கள். அதனால் நம்ம தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்ப்பிலா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், இப்போதும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே. அல்லேலூயா. பாருங்களேன், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவன் என்று சொல்லுது. பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள மகா தேவனாக இருக்கிறார். அதான் அந்த தேவன் நமக்கென்ற வல்லமையுள்ள செயல்களை நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமமே என்ன? வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லே. வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாய் அந்த தேவன் தம்முடைய வல்லமையான செயல்களை ஆண்டவர் தம்மை தேடுகிற, தம் ஜனத்தை நாம் தரித்திருக்கிற, தம்மை நம்புகிற, தம்மை சார்ந்திருக்கிற, தம்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு தம் வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில், தேவன் ஒரு தரம் விழுமினார், 2 தரம் கேட்டு இருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. அல்லேலூயா. வல்லமை யார்? அவருடையதை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடையது அது. நம்மகிட்ட இருக்கிறது நம்ம கொடுப்போமா? கொடுக்கவும் மாட்டோம். பாருங்க, 10 ரூபா பேனா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். பேனா கேட்டால் அது 10 ரூபா பேனா தான். ஆனால் பேனா கேட்டால் மூடியை கைட்டு தான் கொடுப்போம் நம்ம. ஏன்? அது கூட கொடுக்காம போயிட போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமையை அவருடையதை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய வல்லமையில செயல்களினால் என் வாழ்க்கையில் நான் கண்டடைய வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கண்டடையும்படி செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம். அதில் நம்ம அந்த தேவனை நம்பும்போது விசுவாசி நிச்சயமாக அந்த வல்லமையுள்ள தேவன் நமக்கு வல்லமையான செயல்களை செய்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் பார்க்கிறோம், வல்லமையுடையவர் மகிமையானவை எனக்கு செய்தார், அவர் நாமும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்து, அந்த வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தர் தம்முடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறவர். நம்முடைய வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் நமக்காக செய்கிறவர் பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை
விளங்கிட்டுன்னு பாருங்க. அது லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார். அவரிடத்த வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் வல்லமை தமக்காக வச்சுக்கல, அவரிடத்துல வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குன்னா தம்முடைய வல்லமையுள்ள செயல்களை செய்ய நம்ம வாழ்க்கையில் நாம் கண்டடைய வேண்டிய சகல நன்மைகளையும் கண்டடையும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த மாத்திரை விசுவாசிங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். தம்முடைய வல்லமையான செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்துறை எல்லா காரியத்திலும் நம்முடைய வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிற. எதற்கென்றா நீங்கள் கண்டடைய வேண்டிய நன்மைகளை நீங்கள் கண்டடையும், அற்புதங்களை கண்டடையும், அதிசயங்களை கண்டடையும், மேன்மையை கண்டடையும்படியா தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையான செயலை இந்த மாதத்தில் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய வல்லமையுள்ள செயலை அங்கே நம்மளால் பார்க்க முடியும். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து தெரிந்த ஒரு சம்பவம் அங்கே நான் பார்க்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு நாட்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கிராமத்தை விட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போகிற நடுவில் கடல் இருக்குது. அதனால் அதை படவில் பயணம் செய்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் ஆண்டவர் சொன்னார், சீஷரை பார்த்து தன்னோடு இருக்கிற பார்த்து அக்கறைக்கு போகும் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க கிளம்பும் போது எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் அங்கே கொஞ்சம் தூரம் போகும்போது, கொஞ்சம் தூரம் போகிற வேலையில் அங்கே நாம் பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சூழ்நிலை பார்க்கும்போது இப்போ நாங்கள் மடிந்து போக போகிறோம். நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? அக்கறைக்கு போக வாருங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எங்களால் என்ன செய்வோம்? அக்கறைக்கு போக முடியல. இப்போ இந்த நடு கடலையே நாங்கள் மடிந்து போக போகிறோம். அதனால நீங்கள் எழும்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படுத்து கொண்டு இருக்கிற எழுப்புறதை பார்க்குறோம். இப்போ எழும்பினவர் இப்போ என்ன செய்கிறார் என்றால், அவர்களுக்கென்று தம்முடைய வல்லமையுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அவர்கள் எதை கண்டடைய செய்ய வேண்டுமோ கர்த்தர் அதை கண்டடைய அவர்கள் அதை கண்டடைய செய்வதற்கு தம்முடைய வல்லமையுள்ள செயலை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 39ஆம் வசனத்தில் பார்க்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாது அமைதலாயிரு என்றால், அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயலை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, எதிரானதை முறியடித்தார். இப்போ அந்த சீஷர்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை, எதிர்த்து நின்று இருக்கிற காரியத்தை ஆண்டவங்க முறியடிக்க தம்முடைய வல்லமையுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்தியிருப்ப என்ன, அவங்களுக்கு எதிராக நின்று கொண்டு அவங்கள கலங்கடிக்க வைத்து கொண்டு இருக்கு. அதில் இந்த 12 பேரில் பார்க்குறோம். 12 பேரில் எத்தனையோ பேர் அவங்க மீன் பிடிக்கிறவங்க. எவ்வளோ கடல் அனுபவம் இருக்கும் பாருங்களேன். எவ்வளோ புயலை சந்தித்து இருப்பாங்க, எவ்வளோ புயல் காற்றை சந்தித்து இருப்பாங்க, எவ்வளோ கொந்தளிப்பை அப்போலாம் வரும்போது என்ன செய்யணும்னு தெரியும். ஆனால் இப்போது அவங்களால அதை சமாளிக்க முடியல. இப்போது அவங்களால முடியாத ஒரு நிலையில் தான் இப்போ இருக்கிறாங்க. முடியாத பட்சத்தை அவரை எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறாங்க, செத்து போகிறோம், எழும்புங்க ஆண்டவர் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம் அவரால் எதிர்த்து நிற்க முடியல. இப்போ எழும்பின என்ன செய்தார்னா தம்முடைய வல்லமையுள்ள செயலை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன, அவர்களுக்கு எதிரானதை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது நாம் பார்க்கிறோம்,
கொந்தளிப்பை அமர்த்தினார். அவங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற காரியங்களை, கொந்தளித்து கொண்டு அவங்க பயத்தை கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் அங்கே ஆண்டவர் அமர்த்துகிறத இங்கே நம்மளை பார்க்க முடியும். மூன்றாவதாக கெர்ச்சித்ததை அடக்கினான். அவங்களுக்கு விரோதமாக அந்த கடல் கெர்ச்சித்து கொண்டு இருக்கு. அவங்க கெர்ச்சிப்பை எல்லாம் கர்த்தர் இங்கே என்ன செய்கிறாரு, இங்கே அடக்குகிறத இங்கே நல்லா பார்க்க முடியும். நான்காவதாக நெருங்கினதை உடைத்தான். அவங்க வாழ்க்கை என்னெல்லாம் நெருக்கினதோ, அந்த அந்த புயல் காற்று, அந்த கடல் கொந்தளிப்பு எல்லாம் அவங்கள போட்டு நெருக்குது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் என்னதான் போகிறோம், நாங்கள் சாக தான் போகிறோம். அது நாலா திசையிலும் அந்த காரியம் நெருக்குது. அந்த நெருக்கினதை ஆண்டவர் உடைத்தார். அல்லேலூயா. தம்முடைய வல்லமையுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்தி பார்க்கிறோம். ஐந்தாவதாக தடை பண்ணினதை நீக்கினான். அக்கறைக்கு போவோம் என்ற அந்த காரியங்கள் இப்போ தடைப்பட்டு இருக்கு. அந்த தடைப்பட்ட காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இங்கே நீக்குகிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன் ஒரு வல்லமையை செயல் என்று சொல்கிறேன்னா, அவரும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சூழ்நிலை விட்டு வெளியே இல்லை, அவரும் போட்டில் தான் இருக்கிறாரு, அவரும் அந்த படகுல தான் இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மனித போக போகிறோம் அப்படின்னா அவரை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. நாங்கள் மனித போக போகிறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தான் எழுப்புறாங்க. ஆனால் எழுந்தவர் என்ன செய்தாருன்றா, தம்முடைய வல்லமையுள்ள செயலை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எதற்குன்னா, அந்த சூழ்நிலையில் அவள் கண்டடைய வேண்டிய காரியங்களை, நன்மைகளை ஆண்டவர் கண்டடையும்படி செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதம் கண்டடைய வேண்டுமோ அத்தனையும் ஒருவேளை அது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். தம்முடைய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்காக விளங்க பண்ண போகிறார். அவரிடத்துல இந்த வல்லமை உங்களுக்காக புறப்பட போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வல்லமை என்ன, அந்த வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். உங்களுக்கு எதிரான இருக்கிற காரியத்தை கர்த்தர் முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், மனுஷர்கள் எதிராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் எதிராக நின்று கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள செயல்களினால கர்த்தர் அதெல்லாம் முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழிலில், உங்கள் வேலைகளில் சில எதிர்ப்புகள், சில எதிரான காரியங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்த்து நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை கலங்கடிக்க பண்ண முடியா எந்த காரியங்களும் உங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டு தேவனுடைய வல்லமை செயல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிப்பட போகுது. என்னவென்றால், அந்த எதிரானதை கர்த்தர் முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அந்த எதிரான காரியத்தை முறியடிக்க முடியாதபடி தான் இருந்தது. ஆனால் தேவன் அதை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க எதிரான காரியங்கள் முறியடிக்க முடியாத இருக்கலாம், ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போறார். அல்லேலூயா. தம்முடைய வல்லமையான செயல் வெளிப்படுத்தி உங்களை எதிர்த்து நின்று கொண்டு இருக்க காரியத்தை ஆண்டவர் முறியடிக்க, அது மாத்திரமல்ல கொந்தளிப்பு அமர்த்த போகிறார். வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருக்கிற காரியங்கள், கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அமர்த்தி போட போகிறார். அல்லேலூயா. அந்த கொந்தளிப்புலாம் அடங்க போகுது. அல்லேலூயா. அந்த கொந்தளிப்புலாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். தேவன் அதெல்லாம் தன்னுடைய வல்லமையான செயல்கள் எல்லாம் தேவன் அதை அமர்த்தி போட போகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த கடல் கொந்தளித்து கொண்டு இருந்தது, ஆனால் தேவன் எழுந்து அந்த கொந்தளிப்புலாம் அமர்த்தி போட்டார். அல்லேலூயா. அது போல உங்கள் வாழ்க்கையில் எது நிமித்தம் அங்கே சில காரியங்கள் கொந்தளித்து கொண்டு, சில ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் அமர்த்தி போட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரம் கர்ஜிக்கிறதை ஆண்டவர் அடக்கி போடுகிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சில கர்ஜனைகள் இருக்கலாம்.
சில எதிர்த்து உங்களை பேசி கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கலாம், உங்களை தாழ்வாய் பேசி கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கலாம், உங்கள் நன்மை கெடுக்கும்படி விரோதமான காரியங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் மாதத்தில் அந்த கெர்ஜிப்பையெல்லாம் கர்த்தர் அடங்கி போக பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லே உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவாய் இருந்த என்ன காரியம் கர்த்தர் அதெல்லாம் அடக்கி போட போறார். அது பேசாதபடிக்கு, உங்களை குறித்து பேசாதபடிக்கு கர்த்தர் அதெல்லாம் அடக்கி போட போகிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி நீங்கள் கண்டடைய வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் கண்டடையும்படி செய்ய போகிறார். நெருக்குகிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் நெருக்கி கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் அதெல்லாம் உடைத்து போட போறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒருவேளை நெருக்கலாம், ஒருவேளை ஜனங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம், அதில் நீங்கள் போகிற பாதை உங்களை நெருக்கம் கொண்டாக்கலாம். ஆனால் உங்கள் நெருக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். அது வந்து தடைப்பட்டு இருக்கிறத நீக்க போகும். வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, என் வேலையில் முன்னேறக்கூட, என் பிஸ்னஸில் முன்னேறக்கூட, என் படிப்பில் முன்னேற, என் ஆவிக்கரிஜை முன்னேறக்கூட என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கை தடைப்பட்டு இருக்க, தடை செய்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் தடையெல்லாம் நீக்கப்பட போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தி நீங்கள் கண்டடைய வேண்டியதை கர்த்தர் கண்டடைய செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அந்த 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 மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அந்த படகு அந்த பயணத்தில், அந்த கடல் பிரயாணத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய வல்லமையான செயலை கர்த்தர் வெளிப்படுத்தி அவங்க கண்டடைய வேண்டிய காரியங்கள், நன்மைகளை கண்டடைய செய்ய என்னென்ன ஒன்று பார்க்கிறேன், ரட்சிப்பை கண்டடைந்தார்கள். அதிலிருந்து அந்த போராட்டத்தை ரட்சிக்கும்படியான ஒரு காரியம். அந்த போராட்டம் ரட்சிக்க கூடாதபடிதான் சூழ்நிலை இருக்கு. மனுஷங்க யாரும் இல்லை, ஒரு மனுஷன் இருந்தாலும் வந்து உதவுறதுக்கு யாரும் இல்லை, உதவுறதுக்கு முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் அவங்க எதை கண்டடைய வேண்டுமோ கர்த்தர் அதை கண்டடையும்படி செய்தார். அல்லேலூயா. அவங்க ரட்சிப்பை கண்டடையும்படி, நாங்கள் மடிந்து போகிற என்னை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்று என்ன அந்த ரட்சிப்புக்காக அவங்க கதறாங்க. கர்த்தர் ரட்சிப்பை கண்டடையும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்க அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் அதிசயத்தை அவர் கண்டடைந்தார்கள். அந்த சூழ்நிலையில் ஒரு அதிசயம் எங்களுக்கு நடக்காதா? இந்த கடல் அப்படியே அமர்ந்து போகாதா? இந்த கடல் கொஞ்சம் ஒரு அதிசயத்தை அவங்களை எதிர்பார்த்தாங்க. கர்த்தர் அதிசயத்தை கண்டடையும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா யார் அந்த கடல் சீற்றத்தில் பார்க்குறோம், அவங்க யாரும் உதவ முடியாதுன்னு இருக்கு. அதனால ஒரு அதிசயத்தை நடக்கணும், ஒரு அதிசயம் எங்கள் வாழ்க்கை நடந்தால் நல்லா இருக்கும். அது போல் அவங்க எண்ணி பார்த்துறாங்க. கர்த்தர் அதிசயத்தை காணும்படி கர்த்தர் செய்தார். பார்க்க அது மாத்திரம் அவங்க அற்புதத்தை எதிர்பார்த்தாங்க. இந்த நாளில் இந்த வேலையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்க வேணும். கொந்தளிப்பு எப்படி எழும்புது அது அப்படியே போல் அமிழ்ந்துடணும். ஒரு அற்புதத்தை எடுத்து பார்த்தாங்க. தேவன் அவங்க அற்புதத்தை கண்டடையும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவங்க வாழ்க்கையில் கண்டடைய வேண்டிய காரியங்களை கண்டடையும்படி ஆண்டவங்க செய்கிறத பார்க்க அது மாத்திரமல்ல, அவர்கள் அக்கறையை கண்டடைய அவங்க எதிர்பார்த்தார். எங்களுக்கு அக்கறை நாங்கள் போகணும், அக்கறைக்கு போகக்கூடாதுபடி நடு கடவுளையே நாங்கள் வாழ்க்கை போக போகுது. அவங்க அக்கறையை அவங்க கண்டடையும்படி காத்திருந்தாங்க. கர்த்தர் அவங்க அக்கறையை கண்டடையும்படி செய்தா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு இன்னும் கர்த்தர் ஒரு அக்கறையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அக்கறையை நீங்கள் கண்டடையும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு வேளை அந்த அக்கறையை காண முடியாதபடி, அந்த அக்கறையை கண்டடைய முடியாதபடி சில போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு அந்த அக்கறையை வச்சிருக்கிறாரு. அந்த அக்கறையை அவங்க வாழ்க்கையில் கண்டடையும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அக்கறையில் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் அக்கறையை அடைந்தார்கள். அந்த அக்கறையில் அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னா பெரிய காரியத்தை கண்டார்கள். பெரிய காரியத்தை கண்டார்கள். புதிதான காரியத்தை கண்டா என்ன பார்க்கிறோம்?
பேய் பிடிச்சிருந்தவனை கர்த்தர் விடுதலை ஆக்கத்தை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் எத்தனை வருஷமா இருந்தான்னு தெரியல. அவன் பார்க்கிறோம் வீட்டில் இருக்க வேண்டியவன் இப்போ கல்லறையில் இருக்கிறான். அவன் வாழ்க்கை அலங்கோலப்பட்டு இருக்கிறான். வசனம் பார்ப்பீங்களானா அப்படிங்க அந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசுக்கு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத கண்டு, அப்படின்னா அவன் அந்த நிலையில தான் வஸ்திரம் இல்லாத இருக்கிறான், புத்தி இல்லாமல் இருக்கான். தெளிந்த புத்தி அவனுக்கு இல்லை வாழ்க்கையில். அப்படிதான் வாழ்க்கை இருந்தது. அலங்கோலப்பட்ட அவன் வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் அக்கறையில் கர்த்தரை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அது போல உங்களை அக்கறையில் கர்த்தர் சில நன்மைகளை வச்சிருக்கிறாரு, சில அற்புதங்களை வச்சிருக்கிறாரு, சில அலங்காரமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, சில அற்புதமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் சுதந்திரிக்க பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. அது பெற்றுக்கொள்ள போறீங்க. அதை தடை செய்கிற சில காரியங்கள் வருகிற காரியத்தெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையை செயலை கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமா நீங்கள் கண்டடைய வேண்டிய அத்தனை நன்மைகளும் நீங்கள் கண்டடையும் தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வல்லமையுள்ள செயலை கர்த்தர் மாதத்தை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேடுங்கள் அப்போது கண்டடையுங்கள். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான். கண்டடைய செய்கிற தேவன். என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நன்மையாக வேணும் அதெல்லாம் என் வாழ்க்கையில் கண்டடைய செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ரெண்டாவது குறிப்பில் ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அந்த கடல் சீட்டெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இது அடங்கவே அடங்காது. சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. கடல் அடங்கவே அடங்காது, புயல் அடங்கவே அடங்காது, அப்படி தான் இருக்குது. சில காரியங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கா, இந்த காரியம் அடங்கவே அடங்காது, இவர்கள் அடங்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கா? கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். அடங்காத காரியம் என்னவோ தேவன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் அடங்கும்படி கர்த்தர் செய்து, ஒருவேளை உங்களுக்கு மேலே உங்கள் பிரச்சனைகள் உங்கள் மேலே காணப்படலாம், கர்த்தர் அதெல்லாம் அடங்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட வல்லமையை செயலை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், கண்டடைய செய்கிறவர் வெளிச்சமுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறார். வெளிச்சமுள்ள செயல், சில வெளிச்சமுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமுள்ள செயல்களை செய்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மையை கண்டடைய வேண்டுமோ அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவங்க வாழ்க்கையை கண்டடைமொழி செய்கிறது. வெளிச்சமுள்ள செயல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உள்ள, ஒரு சந்தோஷம் உள்ள, ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறாரு. அதனால் வெளிச்சமுள்ள காரியத்தை ஆண்டு ஏனென்னா அவர் வெளிச்சம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாக இருக்கிறவர். அதனால அவர் என்ன செய்ய தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் வெளிச்சமுள்ள செயல்களை அவர் வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து இருக்கிற காரியத்தை நாம் கண்டடையும் செய்து அதை நாம் சுதந்திரிக்கவும் அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். உன் சூரியன் நீ அசமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. தேவன் வெளிச்சமுள்ள செயல்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வெளிச்சமாக இருக்கிறவர், அவர் வெளிச்சமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்த வெளிச்சமே, அவரிடத்த என்ன எவ்வளவுன்னு அவரிடத்த என்ன இல்லை, இருள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமுள்ள தேவனாக இருக்கிறார். 36ஆம் சங்கீதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால்
36 சங்கீதம் 36 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது. 36 வசனத்தில் ஜீவன் ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்தை தேவனுடைய வெளிச்சமான செயல்களினால நாம் சில நன்மைகளை கண்டடைய போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்ட வெளிச்சமுள்ள சில செயல்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் தேவன் நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் ஏசாயா 60 அதிகாரத்துலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 60 அதிகாரம் 2 பாருங்க. இதோ இருள் பூமியின் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் அப்படின்னா கர்த்தவனுக்கு வெளிச்சமாயிரும். தேவன் வெளிச்சமுள்ள செயல்கள், அந்த வெளிச்சமாக இருக்கிறவர் தம்முடைய வெளிச்சமுள்ள செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவது எதற்கென்றால் நாம் கண்டடைய வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதம் கண்டடையும்படியா கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தேவன் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோவான் 2 அதிகாரம் யோவான் 2 அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். அங்கே கானா ஊரில் நடந்த ஒரு வீட்டில் நடந்த கல்யாணத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கல்யாண வீட்டில் பார்ப்பீர்களானா நாம் பார்க்கிறோம், நான் தெரிஞ்ச சம்பவம் நான் இருந்தாலும் அங்கே பார்க்கிறோம். இப்போ அந்த கல்யாண வீட்டில் பார்க்கும்போது திராட்சை ரசம் குறையப்படுகிறது. திராட்சை ரசம் இப்போ என்ன செய்யணும், வரவுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது முக்கியமில்லாத காரியமாக இருந்திருக்குமானால் அதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது திருமண வீட்டு வரவங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியம் இருந்ததுனால, அல்லது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்ததுனால இப்போ அந்த காரியத்தை இப்போ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏனென்றால் தவிர்க்க முடியாத காரியம், அதனால் அது கொடுத்து தான் ஆகணும், அது தவிர்க்க முடியாது. சரிப்பா, அழைத்ததுக்கு மேலே வந்துட்டாங்க, அதனால் திராட்சை ரசம் அதான் சரி பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்ட்டு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் தான் இந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க. அதனால் இப்போது திராட்சை ரசம் என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். இப்போ திராட்சை ரசம் அங்கே வருகளுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்போ அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பழம் வாங்கி அது காசி புளிஞ்சு எடுக்கணுன்னா கல்யாணமே முடிஞ்சு விட எல்லாம் வீட்டுக்கே போயிடுவாங்க பாருங்கள். அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்க்குறோம் சூழ்நிலை அது போல் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தார் பார்க்குறோம். சில ஒரு வேளை அவங்க வாழ்க்கையில் சில துக்கங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் எவ்வளோ செலவு பண்ணோம், ஆனால் இப்போ இந்த திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு, ஜனங்க வந்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த துக்கம் அந்த கவலை கூட இருக்கும் பாருங்களேன். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்களன்னா தேவன் தம் வெளிச்சமுள்ள செயல்களினால் அங்கே வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் எந்த நன்மையை எந்த ஆசீர்வாதத்தை அந்த கல்யாண வீட்டார் பார்க்க வேண்டுமோ கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆனால் சில வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம தெரிஞ்சிருக்கபடி அவர் இன்னும் வேலை வரல அப்படின்னு சொன்னது அங்கே தாயார் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் இப்போ என்ன செய்கிறோம், அந்த கற்சாடியில் தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. சொல்லிட்ட பிறகு அதை கொண்டு போங்கன்னா கொண்டு போனாங்க. திராட்சை ரசம் அப்படி தான் இருக்குது, நம்ம அப்படி தான் நம்ம படிக்கிறோம் போல. ஆனால் உள்ள சில காரியத்தை பார்க்கும்போது தேவன் வெளிச்சமுள்ள செயலை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, அவருடைய செவி கவனித்திருந்தது. அவருடைய செவி, அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த சொல்றத அவர் செவி கவனித்தது. திராட்சை ரசம் குறையப்பட்ட உடனே பதில் சொல்றாரு. அப்படி என்ன அவர் செவி என்ன செய்யுதுன்னா
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதிலே கவனமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அவர் செவி கவனித்திருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் செவி கவனித்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கவனித்திருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் மாற்ற உங்களுக்கென்று அவர் செய்ய, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட அந்த செவி கவனிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செவி கவனித்திருக்கும், கவனித்திருக்கும். அதனால் ஒன்று செவி கவனித்திருந்தது, வாய் பேசினது. அவருடைய வாய் பேசினது. அவர் அமைதியாக இல்லை, அவர் அமைதியாக, அவர் திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டார், அவ்வளோதான். அவர் தீர்மான வீட்டில் வந்து இந்த காரையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் வாய் பேசினது. ஹல்லேலூயா. உங்களுக்குண்டு அவருடைய வாய் பேச போகுது. ஹல்லேலூயா. யாரிடத்துலாம் பேசணுமோ அவரிடத்துலாம் கர்த்தர் பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த அதிகாரிகளாக இருக்காலும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை உங்கள் முதலாளியாக இருக்கலாம், உங்களுக்காக பேச வேண்டிய காரியம் இருக்குமானால் அந்த வாய் உங்களுக்காக பேச போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அமைதியாக இருப்பதில்லை, கர்த்தர் உங்களுக்காக பேச போகிறாரு. அவருடைய வாய் உங்களுக்காக பேச, அந்த வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெளிப்படுத்தி நீங்கள் எந்த நன்மை கண்டடைய வேண்டுமோ கர்த்தர் அந்த நன்மை கண்டடைய பண்ண போகிறார். அது மூன்றாவதாக கண்கள் நோக்கமாக இருந்தது. தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டை சுற்றிலும் அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது. அவருக்கு அந்த கல்யாண வீட்டுக்காரர் மேல் நோக்கமாக இருந்தது. அவங்க சொன்ன காரியத்தை அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது. அந்த கல்யாண வீடு முழுதாக அவர் கண்கள் உலாவி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அதில் தான் பார்க்கிறோம், ஜாடியை பார்க்குறாரு, அந்த ஜாடியை தண்ணியை நிரப்ப கண்கள் நோக்கமாக இருந்தது. அது போல தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படிலாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அந்த கண்கள் உங்களுக்கு அவங்க மேலே நோக்கமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கண்கள் வேதம் தம்மை பட்டு உத்தமாக இருந்ததற்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் தேவனுடைய கண்கள் என்ன செய்தான், உலாவி உங்களை சுற்றிலும் உலாவி கொண்டு இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்க போகிறது. உங்கள் வேலை ஸ்தலத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழில், உங்கள் படிப்பின் காரியத்தை, உங்கள் ஆவிக்குரிய கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எதுக்கென்றா உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வீட்டை அப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், செய்ய, இதை செய்ய, அது செய், இப்படிலாம் செய்யும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அது இவர் கண்கள் அந்த இடத்துல என்ன செய்து உலாவி கொண்டிருந்த, என்ன இந்த வீட்டாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யணும், எவ்வளவு செய்யணும் என்பதை, எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் மேலே நோக்கமாக இருக்க போகுது. உங்கள் காரியங்கள் உங்களுக்கு எப்படிலாம் செய்ய வேண்டுமோ கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் அந்த வீட்டில் செய்கிறத பார்க்குறோம். அது மாதிரி நான்காவதாக அவருடைய கைகள் திறந்திருந்தது. அற்புதம் செய்யும்படியா, அதிசயம் செய்யும்படியா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா அவர் கை மூடப்பட்டு இல்லை, அவர் கைகள் திறந்து இருந்தது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தை உங்களுக்கு இந்த கர்த்தருடைய கை திறந்து இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நன்மைகள், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் கை மூடப்பட்டு இல்லை, அவர் கை மடக்கப்பட்டு இல்லை, அவர் கை உங்களுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் பார்க்கிறோம், அவர் கை திறந்து, அவர் கைகள் அவர் திறந்திருந்ததுனால எங்கள் அற்புதங்கள் உடனே நடக்குதப்பா. அங்கே அவங்களுக்கு என்ன நடக்கணும் அது அப்படியே அங்கே செய்கிறத பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய கைகள் உங்களுக்காக இந்த மாதத்தில் திறந்திருக்கிறது. அந்த கரத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மை வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் அது உங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது ஐந்தாவதாக அவர் கால்கள் செயல்பட்டது. கல்யாணம் வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்க வேண்டியவர் இப்போ ஷூ
மாறா இருக்கு. சூழ்நிலையை பார்த்து அவர் அமர்ந்தில்லை, அவர் கால்கள் அவர்களுக்காக செயல்பட்டது. அவருடைய கால்கள் உங்களுக்காக செயல்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும், உங்களுக்கு அவர் அமர்ந்திருக்க மாட்டார், அவர் உங்களுக்காக செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட போகிறார். தேவன் அப்படியாக அந்த வெளிச்சமுள்ள செயல்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீட்டாரை பார்க்கும்போது கர்த்தர் தன்னுடைய வெளிச்சமுள்ள செயலை கர்த்தர் அவங்களுக்காக வெளிப்படுத்தி அவங்க என்ன காரியங்களை கண்டடைய, அந்த சூழ்நிலையில் அவர் எதை கண்டடைய வேண்டுமோ கர்த்தரை கண்டடைய முடிய செய்கிறார். அவர் செவி கவனித்திருந்தது, அவர் வாய் பேசினது, அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது, அவர் கைகள் திறந்திருந்தது, அவர் கால்கள் செயல்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சமுள்ள செயல்களை கர்த்தர் அவர்களுக்காக செய்து அவர்கள் கண்டடையும்படி அவர்கள் என்ன கண்டடைந்தார்கள்னா, ஒன்று கேட்டது நடந்ததை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன கேட்டாங்களோ அது அப்படியே நடக்கிறத அவர்கள் கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போல நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடப்பதை நீங்கள் கண்டடைய போகிறீங்க. ஹல்லேலூயா. கண்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஆண்டவரத்தில் என்ன கேட்டீங்களோ கர்த்தர் அதை அப்படியே நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டது நடந்ததை கண்டடைந்தார்கள். குறைவு நிறைவானதை கண்டடைந்தார்கள். அது வரைக்கும் ஒரு குறைவு அவங்க வாழ்க்கையில் இருந்தது. இப்போ நான் பார்க்கிறோம் கர்த்தர் தன்னுடைய வெளிச்சமுள்ள செயல்களினால என்ன நடந்தா, அந்த குறைவு நிறைவானதை பார்க்கிறோம். குறைவு நிறைவானதை அவர்கள் கண்டடைய செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நான்காவதை பார்க்கிறோம், துக்கம் சந்தோஷமானதை கண்டடைய செய்தார். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் துக்கம் இருக்கு. ஆனால் அங்கே பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய வெளிச்சமுள்ள செயல்களினால என்ன செய்யணும், அவங்க துக்கம் சந்தோஷமானதை கண்டடையும்படி இங்கே செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, கடைசியாக பார்க்கிறோம் வெறுமையானது சிறப்பானதை மானதை கண்டடைந்தாங்க. வெறுமையான தண்ணி ஆனால் சிறப்பான திராட்சை ரசமாய் மாறின. ஹல்லேலூயா. வெறும் தண்ணி தான். திராட்சை தண்ணிக்கு என்ன இல்லை, தண்ணிக்கு சுவை இல்லை, நிறை இல்லை, எந்த வாசனை இல்லை, ஆனால் தண்ணி தான் அது. ஆனால் அந்த வெறும் தண்ணி தான் சிறப்பான வாசனையுள்ள நிறமுள்ள சுவையுள்ள திராட்சை ரசமாய் மாறினது. அங்கே பார்க்கிற வெறுமையானது சிறப்பானதாய் மாறுகிறதை கண்டடைந்தார்கள். இந்த நாளிலே கர்த்தர் அப்படி நீங்கள் கேட்டது நடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். வாழ்க்கையில் குறைவான நிறைவானதை நிறைவாகும்படி கண்டடைய செய்ய போகிறார். வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையான காரியமெல்லாம் சிறந்ததாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சிறப்பானதாய் கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் வாழ்க்கையில் கண்டடையும்படி செய்கிற தேவன் தன்னுடைய வெளிச்சமுள்ள செயல்களினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசை நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அதனால் பார்க்கிறோம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தான் நம்ம வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பார்க்கிறோம் மத்தேயு 7:8 தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். 8ஆம் வசனம் ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான். கண்டடைய செய்கிறவன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அத்தனை கர்த்தர் கண்டடைய செய்கிறார். எப்படி என்றால் தம்முடைய இரக்கமுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறவர், தம்முடைய வல்லமையுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறவர், தம்முடைய வெளிச்சமுள்ள செயல்களினால் கண்டடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதத்தில் கூட இந்த மாதத்தின் முதல் தேதியிலும் கர்த்தரை கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்
தேடுகிறவன் கண்டடைய ஏனென் தேடுங்கள் அப்போது கண்டடைய ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி ஆண்டவரே, கண்டடைய செய்கிறவர் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசின கிருபை காசம் இந்த மாதம் முழுவதும் கண்டடைய செய்கிறவராக எங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் கூட இருந்த ஆண்டவரே கத்த எங்களை நடத்த போகிற எதற்காக மிக சோத்திரம் ஆண்டவர் நம்முடைய இரக்கமுள்ள செயலை, நம்முடைய வல்லமுள்ள செயலை, நம்முடைய வெளிச்சமுள்ள செயலை கத்த எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி எங்களுக்கு என்னென்ன நன்மை, என்னென்ன அற்புத அதிசயங்கள், மேன்மைகள், உயர்வுகள், வெளிச்சம், விடுதலை இதெல்லாம் கண்டடைய வேண்டுமோ அதெல்லாம் கத்த கண்டடைய செய்து எங்களை ஆஸ்வதிக்க போகிறீ. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கத்தனை பேசி கொண்டு இருக்கிறீ. கத்த அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நன்மை கண்டடைய வேண்டுமோ கத்த அத்தனையும் அவங்க வாழ்க்கையில் கண்டடைய செய்தாண்டவரை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கத்த செய்து வழி நடத்துங்க. நீரே கூட இந்த வழி நடத்தும் ஆசீர்வதி. எல்லா துதிகான மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா.